படி நாங்கள் நாளைக்கு உங்களை சந்திக்கும் மட்டும் கடவுள் உங்களுடைய குடும்பத்தாரோடையும் இருப்பாராக. God bless you. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாங்கள் கலையத்தில் பாஸ்டர் மார்ட்டின் வந்திருக்கிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவணைப்போம். பாஸ்டர் மார்ட்டின். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வந்து நிற்கிறீர்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆவலாக நிற்கிறோம் கேட்பதற்கு. பாருங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் ரேடியோ மூலியமாய் நேர்களாய உங்களையும் விசுவாசிகளையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, யாரிடத்தில் நாங்கள் போவோம்? நித்திய ஜீவன் தரும் வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலே நித்திய ஜீவன் தரும் வசனங்கள் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வசனங்கள், எங்கள் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஏற்ற வசனங்கள் ஆண்டவரே, என்னுடைய மறுமைக்கு ஏற்ற வசனங்களை எங்கள் மத்தியில் நீ அனுப்பி தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை மறைத்து வெளிப்படுத்தும். உம்மிடத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். நாம் தொடர்ந்து ஜபங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, வேதத்துல பல ஜபங்களை நாம் இது வரைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஜபம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, நாம் தேவனோட தொடர்பு படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். கர்த்தர் நம்மளோட கூட பேசுகிறார். நாம் ஜபத்தின் மூலியமாய் நம்முடைய தேவைகளை கர்த்தருக்கு சொல்லுகிறோம். நாம் தேசத்துக்காக ஜபிக்கிறோம், பிறருக்காக ஜபிக்கிறோம், சபைக்காக ஜபிக்கிறோம். ஒரு ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துல வீண் வார்த்தைகளை நம்ம அனுப்பக்கூடாது. சரியான வார்த்தைகள் நாம் ஜபத்துல கர்த்தர் கொடுக்கணும். பாருங்க, இப்ப சரியான வார்த்தைகள் கொடுக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன? அந்த வார்த்தை வெறும் வார்த்தையா மட்டும் இருக்கக்கூடாது. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கணும். அப்படி நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் வருகிற ஜெபமா இருக்கிறது. அந்த ஜெபம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை பிசிக்கல் லைஃப் மட்டும் கிடையாது பாருங்க, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபும் மாற்றப்படுகிறது பாருங்க. அதுதான் முக்கியம். மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையில நின்று நான் ஜெபிக்கும் பொழுது, அந்த நம்முடைய வாழ்க்கையை வாழும் பொழுது, அந்த வாழ்க்கை நமக்கு பாருங்க, அந்த ஜெபம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதா இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்த மிக பயனுள்ளதா இருக்கிறது. ஏன்னா ஏதோ தேவர் ஒரு ஆன்மீகம் மட்டும் சம்மந்தப்பட்டவர் கிடையாது பாருங்க. ஏதோ நம்ம கர்த்தர் இடத்துல எங்கேயோ இருக்க நம்ம இருக்கிறோம், அவ்வளவு தேவை ஏற்படும் போது ஜெபம் மட்டும் நம்ம கர்த்தரை மட்டும் சந்திக்கிறது கொண்டு கிடையாது பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றாருன்னா கர்த்தர் நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறாரு. நாம் தேவனோட தான் இருக்கிறோம். நம்ம நடக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் என்ன பண்றாரு, பரலோகமும் வாட்ச் பண்ணி எடுத்தா இருக்குது பாருங்க. அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்லுகிறேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க ஜெபம் ஏன்னா, பவுல் தெசலோனிக்கேயர் இருக்கிறது 2வது நிருபம், தெசலோனிக்கேயர் சபைக்கு 2வது நிருபத்தை பவுல் எழுதுகிறாரு. அதுல முக்கியமா ஒரு ஜெபத்தை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஜெபத்துல சில விஷயங்களை நாம் எடுத்து இன்றைக்கு தியானிக்க போறோம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்துல பாருங்க 11-12 வசனங்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்தில் நீங்கள் அவரிடத்தில் மையப்படும் பொருட்டாக தம்முடைய தேவன் உம்மை உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றும்படியாகவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துல பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதுற 2வது கடிதத்துல மிக அருமையான ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க. அந்த ஜெபத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அழைப்பு, இந்த அழைப்புக்கு பாத்திரராக 12வது வசனத்தை போட்டிருக்கு. தம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகும். அழைப்புக்கு பாத்திரமாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாருங்க கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம பார்த்துருக்கிறோம். வாழ்க்கையில அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அந்த அழைப்பு வந்து நம்ம அழைப்பை மட்டும் பத்தாது. அந்த அழைப்புக்கு வந்து நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்த அழைப்புக்குன்னு சொல்லி ஒரு ஒரு இப்ப நம்ம யூனிஃபார்ம்லாம் இருக்கு பாருங்க. நம்ம வேலை செய்ற இடத்துல யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க. ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருப்பாங்க பார்த்துக்கோங்க. அங்க ஒரு வேலை செய்ற கம்பெனில அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நம்ம வீட்ல இருந்து அந்த கம்பெனி கிளம்பி போகும்பொழுது பாருங்க, அந்த வேலை செய்ற இடத்துக்கு போகும்பொழுது, அவங்களுக்கு ஏற்ற மாரி நம்ம மாற்றிக் கொள்ளுவோம் பாருங்க. அதுக்கேற்ற மாரி மாறணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி வீட்டு சம்மந்தப்பட்ட ஆளா இருக்கிறோம். வேலைக்கு செல்லும்பொழுது அவங்களுடைய ட்ரெஸ் கோடு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றது, இது எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட ஒரு பகுதியாய் மாறிக்கிறோம் நாம். அதே மாரி தான் இந்த இடத்துல தேவனுடைய அழைப்பு அப்படிங்கிறது நம்ம இடத்துல வரும்பொழுது, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும் பார்த்துக்கோங்க. நாம் வந்து பழையபடி மாம்சத்தின் கிரியையிலே இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றம் எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, கர்த்தர் நம்மள என்ன காரியத்துக்காக அழைத்திருக்கிறார்? அந்த அழைப்புக்கு ஏற்றவர்களா நம்ம மாற வேண்டும். அந்த அழைப்புக்கு உண்மையா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரவான்களா நாம் மாறும் பொழுதுதான், நாம் அந்த அழைப்போடு ஐக்கியப்படுகிறோம். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த அழைப்பு வந்து வேலை செய்யும் பாருங்க. அந்த அழைப்புங்கிறது வந்து ஒரு ஒரு உயிருள்ள ஒரு காரியம் பாருங்க. நீங்க வந்து சும்மா இருந்தாலும் கர்த்தருடைய அழைப்பு வந்து உங்கள சும்மா இருக்கக்கூடாது. அழைப்புக்கு அப்பேற்பட்ட விசேஷம் இருக்கு பாருங்க. யாராவது ஒருத்தர் ஊழிய அழைப்ப வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில அவருக்கு அந்த அழைப்பு ஒரு தூண்டி விட்டுக் கொண்டே இருக்கும் பாத்துக்க. அவரை வந்து மறுபடியும் உயிர் பெற செய்துட்டே இருக்கும். உங்களுடைய அழைப்பை நினைச்சு பாருங்க. அழைப்புல திரும்பி ரிட்டர்ன் வாங்கன்னு சொல்ற அந்த அழைப்பு உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும். அப்ப அந்த அழைப்புக்கு நம்ம வந்து பாத்திரவான்களா நடக்கும். அந்த பாத்திரவான்களா நடக்கும் பொழுது மாத்திரம் தான் அந்த அழைப்போட நம்ம ஒன்றி போகும். அந்த அழைப்போட ஒன்றி போகும்போதுதான் நமக்கு வந்து முடிவுல வந்து பாருங்க ஒரு இது கிடைக்கும். நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னா, அந்த ஓடும் பொழுது நம்ம அதுக்கேற்ற மாரி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கேத்த ஒரு ஆயத்தம் இருக்கணும் பாருங்க. ஆயத்தம் இருக்கும் பொழுது தான் பார்த்து அந்த ரன்னிங் ரேஸ் ஓடி ஜெயிக்கும்பொழுது நமக்கு வந்து என்ன பண்றாங்க, பரிசு தொகை அல்லது வந்து நம்முடைய ஒரு இது நம்ம ஜெயிப்போம் பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம வந்து ஏனோ தானோன்னு ஓடிதான் வந்து இருக்கவே கூடாது. அது கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சீரியஸான ஒரு ரன்னிங் ரேஸ் மாரி தான் பார்த்துக்கோங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சும்மா ஓடாம பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும்னு சொல்லி பவுல் வந்து சொல்லுகிறாரு. அப்ப அழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாக போட்டிருக்கிறது. எபிரேயர் எபிரேயர் 3:1 என்ன போட்டிருக்குன்னா, நான் வந்து பரம அழைப்புக்கு பாத்திரவான்கள் சொல்லி போட்டிருக்கோம். பரம அழைப்பு எபிரேயர் 3:1 போட்டிருக்கோம் பாருங்க. இப்படியா இருக்க பரம அழைப்புக்கு பங்குகளாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள்ன்றது. பாருங்க நம்முடைய ட்ரெய்னர் வந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தான் பாருங்க. அவர் நம்ம அழைக்கிறாரு. நம்ம அவரோட கூட நம்ம ஓடுகிறோம் பாருங்க. அவருக்காக ஓடுகிறோம். அவரோட கூட ஓடுகிறோம். அவர் நம்மோட கூட ஓடி வருகிறாரு. அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறோம். ஊழியத்தை கொண்டு போகிறோம். நம்முடைய பிசினஸ கொண்டு போகிறோம். நம்முடைய தொழில் செய்யற காரியங்கள், வேலை செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அவரோட கூட தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம வந்து ஏதோ ஜெபத்துல மட்டும் தான் நம்ம அவரோட இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து நித்தமும் வந்து நம்மள நடத்துகிற தேவன் பார்த்துக்கோங்க. அவரோட கூட ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய அழைப்ப முதல்ல நினைச்சு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது. கிறிஸ்துவை கவனித்து பார்க்கணும். ஏன்னா, ஏன் கிறிஸ்துவ கவனித்து பார்க்கணும்னா, கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு முன்னாடி 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து, அவருடைய அழைப்பை அவர் உணர்ந்து கொண்டு, அவர் பாருங்க மாட்டுக் கொட்டையில பிறந்து, இத குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனா இருந்தும் என்ன பண்ணாரு? தன்னைத்தானே தாழ்த்தி, அடிமையை ரூபம் எடுத்து, என்ன சொல்றாரு? மனுஷ சாயலானார். மனுஷ சாயல் மட்டும் கிடையாது. அவர் வந்து பாருங்க மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்தாரு. கீழ்ப்படிந்தது மட்டும் இல்ல, தேவனுடைய அந்த ரட்சிப்பை வந்து அப்படியே கொண்டு போறார் பாருங்க. ரட்சிப்பை கொண்டு போய் சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்து, அவர் மரித்து உயிர் தெழுந்தார் பாருங்க. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அவர் வந்து தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவருடைய அழைப்பை வந்து அவர் சரியாக செய்திருக்கிறார். எந்த ஒரு ஒரு துளி கூடி ஒரு 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 எம்எம் மினிமம் ஒரு எம்எம் கூட ஒரு அழைப்பை விட்டு அவர் நகரல. அப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார் பாருங்க. அந்த தேவனை வந்து கவனிக்கணும். நம்முடைய அழைப்பு எப்படின்னா பரம அழைப்புன்னு போட்டிருக்கு. அதாவது பரலோகத்துல சம்பந்தப்பட்ட ஒரு அழைப்பு. அதே மாதிரி நித்திய ஜீவனுக்கு எதிராக ஒரு அழைப்பு பாருங்க. நித்தியமா இந்த அழைப்பு வந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது பாருங்க. அதற்கு உண்மையா இருக்க வேண்டும் என்று போட்டுக்கிறது. அப்ப அழைப்புடைய நோக்கம் என்ன? அழைப்பை வந்து கர்த்தர் வந்து எதற்காக வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர்ல நீங்க ஏற்கனவே நான் பார்த்திருக்கோம் பாருங்க. ரோமர்ல வந்து 8வது அதிகாரம் 30வது 8வது அதிகாரம் 30வது வசனத்துல இப்படியா இருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார். இது நம்முடைய ரட்சிப்பை குறித்து நம்ம போட்டு பாருங்க. தேவன் நம்முடைய தாயின் கருவிலே முன்குறித்தார். தாயின் கருவிலே முன்குறித்த மட்டும் நம்மளை வந்து என்ன பண்றாரு? அவரு அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார் அவர் நீதிமானா இருக்கிறார். அவர் சான்டிபிகேஷன் பண்றாரு. ஏன்னா வந்து நம்ம கிறிஸ்துவண்டே வரும் பொழுது பாருங்க, நம்ம வந்து அதே ஒரு பழைய நம்முடைய வாழ்க்கையை வந்து பழைய மாம்சத்தின்படி உள்ள வரக்கூடாது பார்த்துக்கோ. அவனை கர்த்தர் வந்து என்ன படுத்துறாருன்னா, இதை வந்து நம்ம தான் வந்து நம்மளை அழைக்க
முன்குறித்திருக்கிற தாயின் கருவிலே நம்மளை அழைக்கிறாரு. அது மட்டும் நம்ம பரிசுத்தமாக்குகிறாரு. நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார். பார்த்துக்கணும், நீதிமானாய் மாற்றுகிறாரு. எவ்வளவு நீதிமான எவ்வளவு நீதிமான்கள் ஆக்குகிறாரோ அவர்களை மையப்படுத்த மாட்டேங்கிறது. பாருங்க, இது எல்லாமே வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒன்றாய் நடக்கும் பொழுது ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்ம போறோம். பாருங்க, அப்ப முன்குறித்தாரு, ரைட், ஓகே தான். இப்ப அழைத்து இருக்கிறாரு, நம்ம அழைத்து வந்திருக்கோம். அப்ப நீதிமான் ஆக்குறாரு. நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிருக்கோம்? நீதிமான் ஆகிக்கொண்டு இருக்கிறோம். சர்டிபிகேஷன் ஆகிக்கொண்டுட்டே இருக்கோம். பாருங்க, எதற்கு போனா டுவர்ட்ஸ் வந்து கர்த்தர் வந்து நம்ம மையப்படுத்த போறாரு. ஏன் மையப்படுத்திருக்காருன்னா, இந்த லைன்ல நம்ம ஒழுங்கா வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாமல் தன்னுடைய அழைப்பையே கரெக்டாக செய்து முடித்தாரோ அவருடைய பாத சூழலை பின்பற்றுகிற நாமும் நம்மளும் வழி விலகாமல் பாருங்க, நம்ம அழைப்புக்கு உண்மையாக நடந்து அந்த அழைப்பை பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையாகும். இந்த முழு வசனம் பாருங்க, ஒரு முழு விசுவாசுடைய வாழ்க்கைக்காக கண்டிப்பாக எழுதப்பட்டிருக்காங்க. அப்ப அழைப்புனா என்ன? அழைப்பை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், அழைப்புக்கு எப்படி பாத்திரமாக நடந்து கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஓமையை சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 21வது அதிகாரத்துல இந்த ஓமை என்னது எடுக்கப்பட்டது. மத்தேயு 21வது அதிகாரத்துல 1 14 வசனங்கள். 22வது அதிகாரம், மன்னிக்கவும், 22 1-14 வரைக்கும். இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமையில பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை அழைக்கப்பட்டவர்களை கல்யாண விருந்துக்கு கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பினார். அவர்களும் அவர் மனதில்லாது இருந்தார்கள். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரை அழைப்பித்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணிருக்கேன், என் எருதுகளும் கொழுத்த கந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லோரும் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். இந்த இடத்துல பாருங்க, இந்த ஓமையை குறித்து கர்த்தர் வந்து சொல்லும்போது ஒரு முழு பைபிளுமே வந்து ஓமையாக வந்து சொல்லுகிறார். வேதத்திலிருந்து ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள முழு பைபிளுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஓமையா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமா சொல்லாம எளிய ஜனங்களும் புரிந்து கொள்ளும்படி அவருடைய வாழ்க்கை நடைமுறையிலேயே எடுத்து அவர் வந்து இப்படியா வந்து இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு. அது எனக்கு நமக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறதுங்கிறது இதை படிக்கும் பொழுது தெரிகிறது. அதாவது ஒரு ஓமைன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு பேரபலை வந்து அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் செய்ய விரும்புகிறார். கல்யாணம் செய்ய விரும்பும் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஜனங்களை வந்து அழைக்கிறாரு. பாருங்க, ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள் வந்து பாருங்க, இன்னைக்கு நம்ம கல்யாணம் வச்சோம்னா நம்ம எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்க மாட்டோம். ஏன் அழைப்பு கொடுக்க மாட்டோம்னா, நமக்கு யார் தெரிந்தவர்களோ, நமக்கு யார் சொந்தங்களோ, நம்முடைய நண்பர்களோ, அவர்களுக்கு யார் நண்பர்களோ அவர்களுக்கு தான் அந்த அழைப்பு போகும். பார்த்துக்கணும், ஒரு இன்னர் சர்க்கிளா தான் வந்து நம்ம வந்து அழைப்போம். ஒரு அவ்வளவுதான். அதே மாதிரிதான் அந்த ராஜா என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இன்னர் சர்க்கிளா தான் முதலாவது அழைத்திருக்கிறாரு. அழைச்சு வந்து பாத்தீங்கன்னா, அது மட்டும் கிடையாது, ஒரு ராஜாவுடைய கல்யாணம் எப்படி இருக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. ராஜாவுடைய கல்யாணம் வந்து அவ்வளவு ஒரு இது. நீங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா, வெளுத்த கொளுத்த கன்றுகள், எருதுகள் எல்லாமே அடிக்கப்பட்டு, எல்லாமே அந்த கல்யாண விருந்து வந்து என்ன பண்ணுது? ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. ஒரு கல்யாணம் இந்த இடத்துல வந்து நடந்து கொண்டிருக்கிறதா வந்து ராஜா காண்பிக்கிறார். அதுல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் பாருங்க. ஒருத்தர் வந்து வயலுக்கு போயிட்டாரு. ஒருத்தர் வியாபாரத்துக்கு போயிட்டாரு பாருங்க. நான் ஊழியக்காரர் அனுப்பிச்சு யாரும் வரல, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லும் பொழுது, ஒருத்தர் வந்து எல்லாரும் அவங்க வேலைக்கு இந்த ராஜாவை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அசட்டை பண்ணுகிறார்கள். 5வது வசனத்தை பார்த்துட்டீங்கன்னா, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான். மற்றவர்கள் அந்த ஊழியக்காரரை பிடித்து அவனை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். பாருங்க, ராஜாவையே அசட்டை பண்ணுகிற ஒரு காரியம். ராஜாவுடைய அழைப்பை வந்து துச்சமா நினைக்கிறாங்க. தூக்கி போட்டு என்ன பண்றாங்கன்னா, இது வந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு இது வரைக்கும் காரியம் வந்து பழைய ஏற்பாட்டுக்கு வந்து அடையாளமா இருக்குது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வந்து அவர் நித்திய ஜீவனுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போறாரு. அவர் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் பல தீர்க்கதரிசிகள் செவிகொடாமல் போனார்கள், பல தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தினார்கள், அவர்களை கொலை செய்தார்கள். இந்த மாதிரி ஒரு காரியம் தான் வந்து இந்த இடத்துல வந்து அழைக்க சொல்லிருக்கு. பாருங்க, அவர்கள் அழைப்பை வந்து அவர் வந்து துச்சமாயிருந்தார்கள். அவருடைய வந்து டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் சால்வேஷன். அவர்களுடைய ரட்சிப்பினுடைய அந்த அருமை அவர்களுக்கு தெரியல, நித்திய ஜீவனுடைய அருமை அவர்களுக்கு தெரியல, அது துச்சமா எண்ணினார்கள். ராஜாவே அசட்டை பண்ண மாதிரி இங்க ராஜாவாகி யாருன்னா ஆண்டவர் தான். பரலோக தேவன் வந்து ராஜாவா இருக்கிறார். பரலோக தேவனை வந்து அசட்டை பண்ணாங்க. அவருடைய காரியத்தெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து என்ன பெருசா தெரியல. அதை விட வந்து அவங்க பெரிய காரியம்னா தன்னுடைய பிழைப்பை மட்டும் பார்க்கணும், தன்னுடைய வியாபாரத்தை பார்க்கணும். அதற்காக வந்து தேவனுடைய வந்து தூக்கி ஓரம் வச்சுட்டு
இதை வந்து அவர்களுக்கு வந்து பெரிதாக தெரியுது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு செமையான கோபம் வந்துச்சு பாருங்க. வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, கோபப்பட்டு தன் 7வது வசனத்துல ராஜா அதை கேள்விப்பட்டு கோபப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அடித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் பாருங்க. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய நியாய தீர்ப்பு வந்து சொல்றேன். ஒவ்வொரு டைம் பாருங்க இஸ்ரவேலுக்குள்ள பாவம் செய்யும் பொழுது அவர்கள் என்ன பண்ணால் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். பல ராஜாக்களுக்கு அடிமைகளா போனார்கள். மறுபடியும் அவர் மனம் திரும்பும் போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க வருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையே பாருங்க ஜிக்ஜாக் லைஃப் மாதிரி. இந்த பக்கம் போவாங்க, மறுபடியும் இந்த பக்கம் போவாங்க, மறுபடியும் கரெக்டா நேர்கோட்டுக்கு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. அவர் எத்தனையோ ஊழியக்காரர் அனுப்புறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு, நியாயாதிபதிகளை அனுப்புறாரு, ராஜாக்களை அனுப்புனாங்க. எத்தனை பேர் வரும்பொழுதுதான் செவி கொடாமல் போகிறார்கள். சரியான ஒரு ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்து ஆண்டவரையும் அவருடைய அழைப்பையும் என்ன பண்ணாங்க, அசட்டை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அவரோட வாழ்க்கையில வந்து. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இப்ப புதிய ஏற்பட்டுக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பாருங்க யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களையும் வந்து அவர் வந்து சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இப்பொழுது புதிய ஏற்பட்டுக்கிறாரு. ஆக நீங்க 9வது வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 8வது வசனத்தை நான் படிக்கணும். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டோரும் அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களும் யூதர்களும் பாருங்க மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு அங்கீகரிக்கல. இயேசுவை பிறந்தார்கள், இயேசுவை வந்து கொலை செய்தார்கள், அவர் ஊழியக்காரர்களை கொலை செய்தார்கள், அவர் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அவர் வந்து அழைக்கப்பட்ட அழைப்புக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, அபாத்திரராய் போனார்கள், தூக்கி எறிந்தார்கள். அதனால என்ன பண்ண ரட்சிப்பு வந்து அவர்கள் மூலியமாய் வந்து அவர்களோடு நின்று விடாமல் அந்த ரட்சிப்பானது புறஜாதி நமக்கு எப்படி வருகிறது என்பதை நல்ல ஒரு டீட்டெயில்டாக அருமையாக இந்த வசனத்தை போட்டிருப்பாங்க. 9வது வசனத்துல போட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலும் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழியிலே போய் தங்கள் கண்ட நல்லா இப்பதான் படிச்சு பார்த்து நடத்துது நல்லார் பொல்லார் நல்லவர்களையும் அழைச்சு வந்தார்கள், கெட்டவர்களையும் அழைச்சு வந்தார்கள், பாவிகளையும் அழைச்சு வந்தாங்க, அநீதிமான்களையும் அழைத்து கொண்டார்கள். இப்ப வந்து இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. வந்து ஒரு குவாலிஃபைடு வந்தார். இப்ப குவாலிபிகேஷனே கிடையாது, யார் வேணாலும் உள்ள வரலாம். அந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்து வந்து அதைத்தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாரு. பாவிகளாக நம்ம இருந்தோம், துரோகிகளா இருந்தோம், ஆண்டவருக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாம இருந்தது. அந்த நடுச்சுவரை ஆண்டவர் 2ஆ உடைச்சு அந்த நம்மையும் வந்து என்ன பண்ண ஆண்டவரோட வந்து சேர்த்துக்கிட்டாரு. நம்ம வந்து புறந்தலா பட்டோம், நம்ம வந்து நரகத்துக்கு பாத்திரலா இருந்தோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கும் ரட்சிப்புக்கு சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த ரட்சிப்பை வந்து அவர் வந்து பாருங்க யூதர் மூலியமா அந்த ரட்சிப்பை அப்படியே உலகம் போல தூக்கி விட்டாரு. இப்ப யார் வேணாலும் உள்ள வரலாம். எப்பேற்பட்ட ஒரு மகிமையான விஷயம் பாருங்க. ராஜாவுடைய கல்யாணத்துக்கு அவர் சம்பந்தமே இல்லாத ஆளு, தகுதியே இல்லாத ஆளு கொண்டு உள்ள போயிடலாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. ரட்சிப்பு வந்து இன்னைக்கு அப்பேற்பட்டதா காரியமா இருக்கிறது. இன்னைக்கு தகுதியே இல்லை நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் கர்த்தர் வந்து இன்றைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. யாருக்கோ கொடுக்கப்பட்ட அழைப்பு அவருக்கு நிராகரித்தின் பலன் இன்றைக்கு நம்ம இடத்துல வருகிறது. இந்த உலகம் பூராவும் வருகிறது பாருங்க. இன்னைக்கு நாம் வந்து கிறிஸ்துவ வந்து தைரியமா சேரலாம். அந்த ரட்சிப்பு எவ்வளவு அப்ப அந்த வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும். அந்த வேல்யூ அவங்க தெரியறதுனாலதான் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அவர் அசட்டை பண்ணிடுறாங்க அந்த ராஜாவை. ஆனா நாம வந்து அசட்டை பண்ணலாம் இருக்கவே கூடாது பாருங்க. அந்த வேல்யூ வந்து கர்த்தர் வந்து இன்னைக்கு வந்து ராஜாவுடைய ஒரு ராஜாவுடைய பந்தினா சர்வசாதாரண விஷயமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போனா கூட அவர் பந்தி வந்து அவளே இருக்கும். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரர்ட்ட ஒர்க் பண்ணேன் பாருங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அவங்க வீட்டுல வந்து கொஞ்சம் நான் அப்போ வந்து அங்க வந்து நான் ஒரு அட்மின் ஒர்க்கும் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் நான் பார்த்து கொடுத்தேன். ஆமா. நான் வந்து ஒரு மல்டி டாஸ்க் பர்சனாலிட்டி பாருங்க. எந்த வேலை கொடுத்தாலும் அதை செஞ்சு கொடுப்பேன் பாருங்க. நான் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவு தெரியும். நான் ஏற்கனவே அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால அவங்களுடைய அந்த பெரிய அந்த மல்டி மில்லியன் வீட்டுல வந்து சில ரிப்பேரிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து ஆளை வச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஆனா நான் அங்க அட்மின்ல ஒர்க் பண்ணதுனால நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஆட்களை கூட்டு போய் அவர்களுக்கு ஐடியா கொடுத்து எதெல்லாம் செய்யணுன்ற பொழுது ஒர்க் பண்ணி கொடுத்த மாதிரி. அப்ப அவர்கள் வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. நான் நல்லா அவரோட எல்லாத்துலயும் நல்லா பேசுவேன் பாருங்க. நான் வந்து யார்கிட்டயுமே வந்து நான் ஒரு மேனேஜர் காமிச்சிக்க மாட்டேன். எல்லாத்துலயுமே ஃப்ரெண்ட்லியா இருக்கும் பொழுது அப்போ வந்து அந்த வீட்டுல வேலை செய்யறவரு எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். நல்லா நல்லா பேசினாரு. எங்களுக்கு நல்லா டீ எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பட் அந்த டேபிள் ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் அந்த டேபிள்ல பார்த்து கேட்டு ரொம்ப அழகா இருக்குது டேபிள், எங்க வாங்கினாரு அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அவர் சொன்னார், அந்த டேபிளோட விலை மதிப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாரு. அந்த டைனிங் டேபிளோட மதிப்பு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த டைனிங் டேபிளோட மதிப்பு இந்திய மதிப்பின்படி 50 lakhs. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் ஒரு 10,000 20,000 உள்ள டைனிங் டேபிள் தான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் போச்சுன்னா இன்னைக்கு ஒரு லக்ஸரியான டைனிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னா சாப்பிட்ற டைனிங் டேபிள் வாங்கினா 1,00,000 வாங்கலாம். ஆனா நான் சொல்றது வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்பாகவே அதோட மதிப்பு 50 லட்சம் ரூபாய் அந்த டைனிங் டேபிள்.
நல்லா பார்த்துங்க, ஒரு பணக்காரருடைய டைனிங் டேபிள் 50,00,000 ரூபாய். 50,00,000 மட்டும் கிடையாது, அது வந்து சுத்தமாக யானை தந்தத்திலே செய்யப்பட்டது. யானை தந்தத்துல வந்து அதிகமா மேக்சிமம் உட்டனோட அதிகமா யானை தந்தங்கள் கலக்கப்பட்டது பாருங்க. என்னால நம்பவே முடியல பாருங்க. அவர் ஒரு அவர எனக்கு நம்பவே முடியல. ஒரு தடவ நான் அந்த ஓனர்ட்ட நான் கேட்கும்போது அவரும் அதான் சொன்னாரு. அது 50 லேக்ஸ் ஆச்சு இன்னைக்கு ஒர்த் அந்த டைனிங் டேபிள். இன்னைக்கு வந்து ஒரு நான் இருக்கிற இந்தியாவுல சென்னை பட்டத்துல 20,00,000க்கு ஒரு நல்ல வீடு வாங்கிடலாம். ஆனா அந்த வீட்ல போட்டிருக்க டைனிங் டேபிளே வந்து 50,00,000 ரூபாய். நான் சொல்றேன், ஒரு சாதாரண ஒரு பணக்காரர், ஒரு மல்டி மில்லியனர், அவரோட டைனிங் டேபிள் 50,00,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ராஜா ராஜா வந்து தன்னோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கான். அந்த விருந்து எப்படி இருக்கும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்பேற்பட்ட நம்முடைய அழைப்பு வந்து அவர் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும். அவரோட கூட சந்தோஷமா இருக்க முடியாது. அவரோட கூட மகிமையா இருக்க முடியாது. அவருக்கு நாம் வேலை செய்யும்படியாக நாம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாக்கியம் பாருங்க. யாருக்கோ போக வேண்டிய அழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு தகுதியே இல்லாத உங்களுக்கு எனக்கும் வந்திருக்கு. அப்ப அந்த அழைப்புக்கு நம்ம எப்படி பாத்திரவான்களா நடந்துக்கிறோம்? அந்த அழைப்புக்கு நாம் எப்படி உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த விருந்தாளி எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல ராஜா வருகிறாரு. ராஜா வந்து எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, அதுல ஒரே ஒருத்தர் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருக்காம. இவரு வந்து என்ன பாத்தீங்கன்னா, அழைக்கப்பட்டதுல அதுல ஒரு ஆள் வந்து கேர்லெஸ்ஸா போறாரு. இவரு வசதி பண்ணி போயிட்டாரு. என்ன இருக்கு இதுல? அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஏற்ற மாரி இவர் வந்து இவருடைய இது இல்ல, வஸ்திரம் இல்ல. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கேட்கிறாரு, "நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லாம வந்திருக்க?" அந்த மாரி பதிலும் அவர் சொல்லவும் முடியல. ஏன்னா அவரும் வந்து என்ன பண்றாரு, ராஜா வந்து ஒரு பெரிய இவரும் அசட்டை பண்றாரு. ஏற்கனவே அசட்டை பண்றாருன்னா அந்த அழைப்பு நமக்கு வந்துருச்சு. நம்மளும் போய் வந்து ராஜாவ அசட்டை பண்ணும்பொழுது அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் தூக்கி என்ன பண்றாரு அவரு, ஜெயில்ல தூக்கி போட சொல்றாரு பாருங்க. அதனால வந்து நீங்க 22வது அதிகாரத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். அவரு அப்போ சொல்லும்பொழுது கூட அந்த அவர பார்த்து ஒரு வந்து எப்படி சொல்றாருன்னு பாருங்க. 21 12வது வசனத்துல வந்து 22 12வது வசனம். சிநேகிதனேன்றாரு. சிநேகிதன், நீ கல்யாண வஸ்திரம் ஒழுங்கும் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையிலையும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்களிப்புள்ள உண்டாயிர புறமான இடத்துக்கு போடுகின்றார். அந்தபடியே அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்றாரு. பாத்தீங்களா? இந்த அழைப்ப வந்து அழைப்புடைய பாத்திரம். இப்ப நம்ம அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த அழைப்புக்கு எப்படி பாத்திரமாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ராஜாவுடைய அழைப்புனா சசர ராஜாவுடைய வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் இருக்கிறது. அதிகாரமுள்ள ஒரு அழைப்பு, ஒரு மேன்மையான அழைப்புக்கு நேரா அழைத்துப்படும் பொழுது, நம்ம அதனுடைய அதற்கேற்ற மாரி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவருடைய ட்ரெஸ் கோட் அங்க சரியில்ல. நம்முடைய வாழ்க்கையும் வந்து அதற்கேற்ற மாரி இருக்க வேண்டும் பாருங்க. அந்த அழைப்பை வந்து இஸ்ரவேல் ஜனங்களும், யூதர்களும் துச்சமாய் அவர்கள் கர்த்தரை எப்படி அசட்டை பண்ணாங்க, அந்த மாரி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அவருக்கு தகுதி இருந்தும் அவர்கள் அசட்டை பண்ணாங்க. தகுதி இல்லாத நமக்கு வந்து கர்த்தர் குடுத்திருக்காருன்னா, அது அவர்களை காட்டிலும், இஸ்ரவேலை காட்டிலும், யூத ஜனங்களை காட்டிலும் நாம் வந்து என்ன பண்ணணும், அதிக மேன்மையா வந்து எண்ணணும். அப்படி அதிக மேன்மை இல்லைன்னா, அது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றது? நியாயத்திற்படி வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில வந்து ஏன் இப்படி நடக்குது என்னுடைய வாழ்க்கையில அப்படின்றது காரணம் வந்து ஒரு அழைப்பை வந்து பெருசா நினைக்கிறது கிடையாது. அப்ப அழைப்புங்கிறது ஊழியக்காரருக்கு மட்டுமா வரும்? இல்ல. நீங்க வந்து பிசினஸ் மேன் அழைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு டாக்டர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ப்ரொஃபஷனல் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃபா அழைக்கப்பட்டிருக்கலாம். அ அப்ப அழைப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் ஊழியக்காரர் கிடையாது. ஆனா எல்லாருமே சுவிசேஷம் சொல்லலாம். அ நான் ஒரு பாஸ்டர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ஒரு அப்போஸ்தலர் அழைக்கப்பட்டிருக்கலாம். ரெவரண்ட் எதுவா இருந்தாலும் எந்த இடத்துல கர்த்தர் நம்மள அழைத்தாரோ, அந்த இடத்துக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அழைப்பை அசட்டை பண்றது தேவனை அசட்டை பண்றது ஒண்ணுதான். அந்த அழைப்பை அசட்டை பண்றது ராஜாவை அசட்டை பண்றது ஒண்ணுதான். அது மட்டும் கிடையாது. நாம் வந்து என்ன பண்ணிருக்கோம்? கல்யாணம் வஸ்திரம் தரித்திருக்கிறாங்க எடுத்திருக்க வேண்டும். ஒரு 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 மிகப்பெரிய ஃபங்ஷனுக்கு போறோம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தான் அந்த ராஜாவுக்கு வந்து என்ன பண்றதுன்னா, மரியாதை குடுக்கிறதா இருக்கிறது. நாம எப்படி வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போனா கூட அதுக்கேத்த மாரி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஒரு மீட்டிங் போனா அதுக்கேத்த மாரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம். ஏன்னா, நாம் வந்து அந்த சூழலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நாம் பண்ணுகிற இந்த காரியங்கள் தான் வந்து அந்த இடத்த கெடுத்துறக்கூடாது. ம். அப்ப அந்த அந்த வஸ்திரங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வஸ்திரங்கிறது என்ன? அப்படின்னு பார்த்தோம்னா, நீ வெளிப்படுத்துற வசனம் வந்து அருமையாக இப்படி போட்டிருக்கு. வெளிப்படுத்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்துல இப்படியான வசனம். 19, 7, 9ல வந்து எது உவமையா சொன்னாரோ, அது உண்மையா இங்க நடக்க போகுது பாருங்க. ம். வெளிப்படுத்தல் 19, 9 பாருங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகின்றார். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவர்களுக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். 8வது வசனம் போட்டுக்கு, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பசுத்தவான்களின் நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். பாருங்க, வேதத்துல பாருங்க, மிக முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வேதம் ஒரு திருமணத்துல ஆரம்பிக்கிறது. யார் திருமணத்துல ஆரம்பிக்கிறது? ஆதாம் ஏவாள் திருமணத்துல ஆரம்பிக்கிறது. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எடுத்துட்டா அதுவும் திருமணத்துல தான் ஆரம்பிக்குது. எது திருமணத்துல ஆரம்பிக்கிறது? மரியாள் யோசேப்பு திருமணத்துல ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய முதல் அற்புதம் எங்க நடந்தது? கானா ஒரு கல்யாண வீட்டுல நடந்தது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய இந்த பழைய ஏற்பாட்டு அதை வெளிப்படுத்துற விஷயம் இந்த எதோ முடிகிறது நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் என்ன பண்றதுன்னா ஒரு திருமணத்துல முடிகிறது. யாருடைய திருமணத்துல முடிகிறதுனா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல முடிகிறது. அப்ப திருமணத்துக்கு கர்த்தர் எவ்வளவாய் ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, இங்க நம்ம பேசுறது ஊமையை இந்த இடத்துல அவர் கிருஷ்டாசப்படுத்துகிறார். இந்த இடத்துல சொல்றாரு, ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்திருக்கிறது. மனவாட்டியா இருந்தா சபை தான் மனவாட்டியா இருக்கிறது. அவளுக்கு மெல்லிய வஸ்திரம், நீதியின் மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இது படிச்சோம் பாத்தீங்களா, ரோமர் 1:30 யாரை அழைத்திருக்காரோ அவர்களை நீதிமான்களாக மாத்திருக்கிறார். இந்த இடத்துல நீதியும் வெண் வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு கல்யாண வஸ்திரமாய் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. நீதிதான் கல்யாண வஸ்திரமா இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் யாரெல்லாம் இங்க கலந்து கொண்டார்களோ அவரெல்லாம் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் அழைப்பிலே நிற்கிறோம். அழைப்பிலே நிற்க, அழைப்பை அசட்டை பண்ணாமல் அசைப்படுத்த நம்ம எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, கர்த்தர் நமக்கு நீதியின் வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். நம்ம நீதிமானா மாய்க்கிறார். நீதிமானா மாத்திரம் கிடையாது, நம்மளுக்கு என்ன பண்ண தேவன் தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. இது பாருங்க, இதுதான் ஒரு ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு அழைப்பா இருக்கிறது பாருங்க. நீங்க பவுலுடைய அழைப்பை நீங்க பாத்துட்டீங்கன்னா, பிலிப்பியர்கள் நிருபத்துல பவுல் இப்படியாக எழுதுகிறாரு. 3வது 4வது வசனத்துல எழுதுகிறாரு. பிலிப்பியர் 3:3 இருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின்படி நம்பிக்கை இல்லாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராய்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிறதாக நமக்கு விருத்தசங்களா இருக்கும். 4வது வசனம், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமா நான் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் செய்யலாம். நான் 8ஆம் நாள்ல விருத்தசேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யாமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைரத்தின்படி சபையை துன்பப்படுத்தவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆயினும் எனக்கு லாபம் இருந்தவையோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இந்த இடத்துல பாருங்க, அவருடைய முழு வாழ்க்கையுமே அருமையாக சொல்லியிருக்காங்க. அவர் இஸ்ரவேல் கூடத்துல பிறந்தாரு, பென்யாமின் கோத்திரத்தான் பாருங்க. அவர் பவுலை குறித்து பார்த்தா அவர் மிகப்பெரிய படித்தவர், ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறாரு. கமாலியல் கீழே உட்காந்து, ஒரு யூத ரபி கீழே உட்காந்து வேதங்களை ஒரு கற்றுக்கொள்கிற ஒரு மனிதன் பாருங்க. பரிசேயருக்கு பரிசேயரா இருக்கிறாரு. அது சபையை துன்பப்படுத்துறதுக்கு அதாவது கர்த்தருக்காக என்ன செய்யவும் ரெடியா இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தாரு பாருங்க. இதான் சொல்றாரு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னோட கிரெடிட்ஸ். ஆனா அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எனக்கு லாஸ் தான். ஏன்னா கிறிஸ்துவை கம்பேர் பண்ணும்போது என்னோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த கிரெடிட்ஸ் அண்ட் மெரிட்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு லாஸ் தான். ஒரு அழைப்பை நான் பார்க்கும் பொழுது இவையெல்லாம் எனக்கு என்ன பண்றாரு, எனக்கு வாழ்க்கையில ஒன்றுமே கிடையாது அப்படின்றாரு. ஏன்னா இப்ப நம்மளோட அழைப்புக்கு ஏற நான் வந்திருக்கிறேன் பாருங்க. 9வது வசனத்துல அப்படியே போட்டிருக்கேன், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாய பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வருகிற விசுவாசத்தின் மூலமாய் தேவனால் உண்டா இருக்கிற நீதியை உடையவனா இருந்து கிறிஸ்துவுக்குள் காணப்படும்படிக்கு இப்படி தேவன் அவரையும் உயிர்த்தெழுகிற வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐத்தியத்தை அறிகிறதுக்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்காக எப்படி ஆயினும் நான் மருத்துவருந்து உயிரோடு இருப்பதற்கு தகுதியுள்ளவர்களுக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். நான் அடைந்த ஆயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனன் என்று எண்ணாமல் நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டனோ, அதாவது கிறிஸ்து இயேசுவினால் பொறிபடியே சொன்னா எதற்காக நான் அழைக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன். அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவனுடைய அறிவின் மேன்மை, அவருடைய மரணம், அவர் உயிர் தெழுதல், இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னை என்னமா வைத்திருக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள நான் என்னமா இருக்கேன்னு பார்க்கும் பொழுது என்னுடைய மாம்சத்தின்படி வந்த இந்த ஒரு கிரெடிட்ஸ், ஒரு ஸ்லாக்கியங்கள், ஒரு பாக்கியங்கள், ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தது, ஒரு பெரிய பணக்காரனா இருந்தது பாருங்க, ஒரு ஒரு வைராக்கியமா இருந்தது, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றாரு. இதெல்லாம் நஷ்டம் எனக்கு.
எனக்கு அதிக பாக்கியம் என்னன்னா, எந்த அளவுக்கு நான் கிறிஸ்துவின் கூட இருக்கிறோம், எதற்காக என்னுடைய அழைப்பை நான் அலைந்திருக்கிறோம், எதற்காக அந்த அழைப்பை ஓடுகிறோனோ அந்த அழைப்பு தான் வந்து எனக்கு என்ன பண்றது, பாக்கியமான இருக்கிறது. அவைகளுக்கு முன்பாக இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ட்டாரு. மாம்சமீவ காரியங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த அழைப்பு தான் பெருசு. கர்த்தர் அதற்காகத்தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கேன். அந்த பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, நான் ஆசையா தொடர்கிறேன்றாரு பாருங்க. முக்கியமான ஒரு வசனம் பார்த்தோம். அது தொடரும் பொழுது என்ன நடக்கிறது? நம்ம தீமோத்தேயுல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அ தீமோத்தேயுல வந்து அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்துல நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. நீதியுள்ள நியாயாதிபதியை கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, இங்க பாருங்க, அவர்களை பிரசன்னமாகுதலை விரும்புதல் யாவருக்கும் அதை தந்தருவார். பாருங்க, இவையெல்லாம் நஷ்டம் குப்பையா ஏன் என்றேன் அப்படின்னா, என்னோட கிரெடிட்ஸ் எல்லாம் ஏன் என்றேன் அப்படின்னா, எனக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பு இருக்குது. அது கிறிஸ்துவுக்காக நிக்கிற அழைப்பு. கிறிஸ்துவாண்டே நிற்கிற அநேகரை வந்து கிறிஸ்துவுக்கு ஆயுதப்படுத்துகிற ஒரு அழைப்பு, அநேக சபைகளை கட்டுகிற ஒரு அழைப்பு, அநேகர் சபைகளை வந்து தேற்றுகிற ஒரு அழைப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த மிகப்பெரிய அழைப்பை பார்க்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு ஒரு என்னுடைய பிறப்பு, வளர்ப்பு அதெல்லாம் வந்து எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறேன், எப்படி ஸ்லாக்கியமா இருந்தேன், எப்படி நான் ஒரு போன் வித் சில்வர் ஸ்பூனா இருந்தேன், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதெல்லாம் நஷ்டம் எனக்கு. இதுதான் எனக்கு பெருசு. இப்பதான் என்னுடைய உறுதியான அழைப்பை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அழைப்புக்கு ஏற்றவனா இது நடக்கணும். அப்படி நடக்கும்பொழுது எனக்காக என்ன பண்ண நடந்து நான் முடிச்சேன் அப்படின்னா, எனக்காக நீதியின் கிரீடம் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்குறாரு. அந்த கிரீடம் கம்பேர் பண்ணும்போது, அதை காட்டிலும் காஸ்ட்லியா மாம்சத்துல யார் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் எனக்கு பெஸ்ட்ன்றார். இதுதான் எனக்கு விரும்புறேன்றார். அந்த நீதியின் கிரீடம் எனக்கு மாத்திரம் கிடையாது. யாரெல்லாம் அவரை பிரசன்னமாக விரும்புறான், யாரெல்லாம் அந்த அழைத்த அழைப்புக்கு உண்மையா இருக்கிறார், அந்த அழைப்புல உண்மையா இருக்கும்போது அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்து அது கண்டிப்பா கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். நான் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரு பாஸ்டரா நீங்க அழைக்கப்படாம இருந்திருக்கலாம். பிரசங்கிகளால் அழைக்கப்படலாம் இருக்கலாம். நீங்க ஒரு சாதாரண ஒரு கம்பெனில ஒரு சாதாரண கீழ்நிலை ஸ்டாஃபாவே அழைக்கப்பட்டிருக்கலாம். அதுல உண்மையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவார். ஒரு பிசினஸ்ல அழைப்பிருக்கலாம். அதுல கர்த்தர் பிசினஸ் கொடுத்த நோக்கம் என்ன? அதற்கு நீங்க உண்மையா இருங்கள். அந்த அழைப்பில நிலைத்திருங்க. ஒருவேளை நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருக்கலாம். அதுக்கு எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அதெல்லாம் உண்மையா இருக்கணும் பாருங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் பல இடங்கள்ல நான் உண்மையா இருந்தேன். தவறு செய்திருந்தா நேரம் நான் வாழ்க்கையில வந்து நான் எங்கேயோ போயிருப்பேன் நானு. நான் வந்து கொஞ்சம் கஞ்சாடையா இருந்தேன். அல்லது கொஞ்சம் நான் வந்து இது இருந்தேன்னா, என்னுடைய வாழ்க்கை தலைகீழா மாற்றப்பட்டிருக்கு. அதனால நான் கிறிஸ்துவுக்காக உண்மையா இருக்கணும். அந்த வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவார். கர்த்தர் நம்மள விரும்பி அனுப்ப மாட்டாரு. நிச்சயமாக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்ற மாதிரி நானும் விசுவாசம் சொல்றேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வாழ்க்கையை நான் உண்மை உத்தமா நடக்க நான் விரும்புகிறேன் பாருங்க. ஒவ்வொருத்தரும் தெரியும் கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கு வந்து பாத்திரமா இருக்கணும். அந்த அழைப்புல வந்து நம்ம நீதியின் வஸ்திரங்களை தரித்துக் கொண்டிருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீதியில நடக்கணும். அந்த வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும் பாருங்க. அதுதான் அந்த அழைப்பை நம்ம காத்துக் கொள்ளுகிறோம் பாருங்க. அப்படி உண்மையா இருந்தாலே கர்த்தர் என்ன பண்ணா நம்ம அழைப்ப அந்த ட்ராக்ல நம்ம கரெக்டா கொண்டு போய் சொல்லுவோம். கர்த்தர் நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்குவாரு. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகளை கர்த்தர் மாத்தி, அது அவருடைய வேலை. அவர் மாத்தி போட்டுருவாரு. உங்க மூலியமா வந்து அநேகர் கிறிஸ்துவண்டே வரணும். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா நடந்து கொள்ளுங்க. நான் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பரம அழைப்புக்கு எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. எவர்களை அழைத்தீரோ நீதிமானாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை முன்குறித்து அழைத்தீர் நீதிமானாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மையப்படுத்த போகிறீர் ஆண்டவரே. நீதியின் கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மையும் தேவ சுத்தத்தையும் உம்முடைய அழைப்பையும் நாங்கள் அசட்டை பண்ணாமல், கர்த்தாவே, ராஜாவாகிய உம்மை ஆண்டவரை நாங்கள் மையப்படுத்த, கர்த்தாவே, தகுதி இல்லாத எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். கர்த்தாவே, உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டோமோ, எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, அதற்காக உண்மை உத்தமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதாக. கர்த்தாவே, அநேகரை கிறிஸ்துவண்டை கர்த்தாவை நாங்கள் சேர்க்க, அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்க எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.